Pongalo Pongal, the Chennai Silks in Happy Pongal. Let the celebrations begin. இரத்த சளி, இரும்பல், மரணம். என்னமோ எங்களுக்கு நடக்குது. யார் விட்ட சாபம்னு தெரியல. குலை நடுங்கும் குமந்தாபுரம் கிராமம். என்ன நடக்கிறது கடையநல்லூரில்? தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே அமைந்துள்ளது குமந்தாபுரம் கிராமம். இந்த கிராமத்தில் பல நூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றன. 5000 வீடுகள் அமைந்துள்ளது. இந்த தொகுதியில் 2200 வாக்குகள் கொண்டுள்ளது. இந்த பகுதி மக்கள் பெரும்பாலும் விவசாயத்தை நம்பியே வாழ்ந்து வருகின்றனர். இயல்பிலேயே இயற்கை சார்ந்த தொழிலில் ஈடுபட்டு வருவதால் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியத்துடன் வைத்துள்ளனர். ஆனால் சமீபமாக மிகவும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். திடீரென இரத்த சளி, காய்ச்சல், இரும்பல் என திடீரென சாபம் விட்டது போல் கிராமத்தினர் சிரமப்பட்டு வந்துள்ளனர். இதனால் பதறிப்போன மக்கள், நமக்கு என்ன நடக்கிறது, என்ன ஆகிவிட்டது, இது நாள் வரை எல்லோரும் நலமாகத்தானே இருந்தோம் என ஆய்வில் இறங்கியுள்ளனர். அப்போது உள்ளூரிலேயே இருக்கும் மக்களால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என கூறும் அப்பகுதி மக்கள், வெளியூரில் இருந்து வருபவர்களும் வெளியூருக்கு போய் வருபவர்களாலும் இந்த மாதிரி வரத் தொடங்கியுள்ளதாக குமந்தாபுரம் கிராமத்தினர் கூறுகின்றனர். இருப்பினும் இந்த விவகாரம் காற்றில் பரவி அண்டை கிராம மக்கள் உள்ளிட்ட அனைவரையும் கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் மருத்துவ அதிகாரிகளும் குமந்தாபுரம் கிராமத்திற்கு படையெடுக்கத் தொடங்கியுள்ளனர். சளி, காய்ச்சல் போன்றவற்றால் ஒரு கிராமமே அவதிப்படும் தகவலை அறிந்த கடையநல்லூர் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் கிராமத்தில் மருத்துவ கேம்ப் போட்டுள்ளனர். முதற்கட்டமாக அவர்கள் கூறும் அறிகுறிகளின்படி இது காசநோயாக இருக்குமோ என காசநோய் கண்டறியும் முகாம் மாவட்ட துணை இயக்குனர் BP துரை அவர்களின் அறிவுறுத்தலின்படி நடந்தது. கடையநல்லூர் சேர்மனும் இதில் பங்கேற்றார். 100 பேர் முகாமிற்கு வந்ததில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு அவர்களில் 38 பேருக்கு எக்ஸ்ரேயும் எடுக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது. இங்குள்ள காளியம்மன் கோவில் தெருவில் 4 முதல் 5 பேருக்கு காசநோய் உள்ளது. பிள்ளையார் கோவில் தெருவில் ஒருவர் என இந்த சுற்றுவட்டார பகுதியில் காசநோய் இருக்கிறது என்பது கண்டறியப்பட்டது. மெயின் ரோடுக்கு அந்த பக்கம் 3வது வார்டில் ஒரு கேஸ். அவர்கள் முறையான மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறார்கள். மாத்திரை மருந்துகள் வழங்கப்படுகின்றன என்கிறார் மருத்துவர் சதீஷ்குமாரி. 2 பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வார்டு 1ல் 2 பேர் தான். அதுலேயும் 3வது ஆள் ஒருத்தவங்க இப்போ தான் எக்ஸ்பீரி ஆனாங்க. முட்டையாவை அவரே எடுத்துகிட்டு இருந்தார். இன்னொருத்தவங்க ரெக்கவர்டு ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இல்லை, ஆனால் ரெக்கவர்டு தான். ஆனால் 2 பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவில், வார்டு நம்பர் 1. குமந்தாபுரத்தின் வார்டு கவுன்சிலர் கூறுகையில், இந்த ஏரியாவில் 5000 மகளிர் இருக்காங்க. அத்தனை பேரும் விவசாய மக்கள். சுகாதார கட்டமைப்பும் இல்லை. சுகாதாரமின்மையால் காசநோய் போன்றவைகள் வருகின்றன. அதனால் அவர்களுக்கு சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான சிகிச்சை, மாத்திரை, ஊட்டச்சத்து மாத்திரை, நிவாரணமாக 500 ரூபாய் மாதம் வழங்க வேண்டும். ஏனென்றால் காச நோயால் மட்டும் 100 பேருக்கு மேல் சிகிச்சையில் இருக்கிறார்கள். ஏழை எளிய மக்களுக்காக ஆரம்ப சுகாதார நிலையம் ஆரம்பித்து சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். நோய் வராமல் இருக்க தடுப்பூசி போட வேண்டும். அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றார் அழுத்தமாக. மழை காலத்தில்தான் காசநோய் பரவுகிறது. நோயாளிகளும் சிரமப்படுகிறார்கள். அவர்களுக்கு போதிய மருத்துவ சிகிச்சையை அளிக்க இங்கேயே ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்போதுதான் நோயின் வீரியம் குறையும் என்கிறார் குமந்தாபுரத்தின் குமார். இதுவரை இந்த கிராமத்தில் காசநோய்க்கு ஒருவர் பலியாகியுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. குமந்தாபுர கிராம மக்களை காசநோய் மிரட்டி கொண்டிருப்பதால் அப்பகுதியினர் பீதியில் உறைந்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.